Hi friends, Joe Kitchen la inniki சூப்பரான Kongu Special recipe ஒன்னு பார்க்க போறோம். சின்ன வெங்காய கொத்துக்கறி மசாலா. Please channel subscribe பண்ணுங்க. Bell icon-ஐயும் மறக்காம press பண்ணுங்க. சின்ன வெங்காய கொத்துக்கறி மசாலாக்கு first ஒரு மசாலா பேஸ்ட் அரைச்சுக்கலாம். அதுக்கு கொஞ்சம் துருவன தேங்காய், கொஞ்சமா கொத்தமல்லி தழை, ஒரு துண்டு பட்டை, சோம்பு, மிளகு, சீரகம், இது எல்லாத்தையும் கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் விட்டுக்குங்க போதும். 1 கப் நல்லா நறுக்குன சின்ன வெங்காயம் அதை போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போட்டு வதக்கி விடுங்க. நல்லா இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆகணும். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி நல்லா பொடியாக அரைச்சு சேர்த்திக்கோங்க. உப்பும் கொஞ்சம் இது கூடயே சேர்த்திக்கோங்க. நல்லா இதையும் வதக்கி விடுங்க. இந்த தக்காளி நல்லா மைய வேகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமேல கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மசாலா பொடியெல்லாம் அந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க. இப்போ கொத்துக்கறியை இதோடு சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மசாலா ஃபுல்லாக அந்த கறியோட சேரணும். இந்த டைமில் தண்ணி சேர்த்திக்க வேண்டாம். சப்போஸ் நம்மளுக்கு அந்த கொத்துக்கறி கிடைக்கல, மின்ஸ்டு மீட்டு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நம்ம போன்லெஸ் மட்டனை மிக்சியில் ஒரு திருகுனிங்கன்னா நல்லா கொத்துக்கறி மாதிரி கிடைச்சிரும். பாருங்கள், நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை இதோட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்படி கொதிக்க ஆரம்பிக்கிற டைமில் இன்னும் கொஞ்சம் அந்த தண்ணியை சேர்த்திக்கோங்க. எப்போவும் ரொம்ப தண்ணி சேர்த்தி நம்ம சமைச்சிக்கிட்டே இருந்தோம்னா அந்த டேஸ்ட்டே வேறு மாதிரி போயிடும். நம்ம தண்ணி வேகிறதுக்கு மட்டும் சேர்த்துனா போதும். 1 டீஸ்பூன் கறி மசால் பவுடர் இல்லாட்டி இறைச்சி மசாலா பவுடர் சேர்த்திக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3/4 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. கொத்துக்கறி பொதுவாக சீக்கிரம் வெந்துடும். அதனால் ரொம்ப தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. நம்ம திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி கடைசியில் நீங்கள் தண்ணியை குறைச்சி சேர்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ கருவேப்பிலையை நல்லா கையால் இப்படி நல்லா பிச்சு போடுங்க. பிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கிளறி மூடி வைங்க. அந்த ஃப்ளேவர் நல்லா தூக்கலாக இருக்கும். இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 7-8 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டுருங்க. இப்போ கிளறி விடுங்க. நல்லா சூப்பராக வெந்துருச்சு. அவ்வளோ அருமையான வாசம். இது ஒயிட் ரைஸ் அண்ட் சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.